எனக்கு 300 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அதை பொதுமக்களே எடுத்துக்கலாம், ஏன் அரசாங்கம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் அடித்து பேசியிருக்காரு. யார் அவர்? அமைச்சர் KN நேரு அவர் தான். என்னென்னா, செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாரு, இந்த திருச்சி பஞ்சப்பூரில் ஒரு பஸ் ஸ்டாப் கட்டினாங்க இல்லையா புதுசாக, அங்கே பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்கு முக்கிய காரணமே உங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 300 ஏக்கர் நிலத்தோட ரேட்டை ஏற்றுறதுக்கு தான் இந்த பஸ் ஸ்டாப்பு அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க இதெல்லாம் நியாயமா? எனக்கு எங்கே அங்கே 300 ஏக்கர் நிலம் இருக்குது, அப்படி 300 ஏக்கர் நிலம் இருந்தால் அதை அரசாங்கமே எடுத்துக்கலாம், இந்த ஆட்சியர் கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா பொதுமக்கள் கூட எடுத்துக்கலாங்க. அங்கே அவ்வளோ நிலம்லாம் இல்லை, இருக்கிறதே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதுலேயும் பஸ் ஸ்டாப்பை கட்டிட்டோம், மில்லு கட்டிட்டோம், மார்க்கெட்டு கட்டிட்டோம், இப்படி எல்லாம் கட்டிட்டிங்கன்னா அதில் எங்கே நிலம் இருக்கும்? தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு புள்ளி விவரத்தோட தெள்ள தெளிவாக பேசியிருக்காரு KN நேரு. 300 ஏக்கர் இருந்தா ஒன்னு அரசே எடுத்துக்கலாம், பொதுமக்களும் எடுத்துக்கலாம். அதாவது எங்களுக்கு சொந்தமான நிலம் இருந்தால் இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியரே அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மக்கள் எடுத்துக்கொள்ளலாம், நகராட்சி எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு பேசுறாங்க எப்படி அங்க 300 ஏக்கர் நிலம் எங்க இருக்கு சொல்லுங்க? 550 ஏக்கர் மாநகராட்சியினோட, அதுல 40 ஏக்கர் நம்ம பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம், 20 ஏக்கர் 25 ஏக்கர்ல டெர்மினல் வச்சிருக்கிறோம், 24 ஏக்கர்ல மார்க்கெட் கட்டியிருக்கோம். சுற்றி வர இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருந்த நிலம். எந்த நிலம் வாங்கியிருக்காங்க அவங்க தான் சொல்லணும். அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாரு, ஐயா உங்கள் பதவியை காப்பாற்றிக்க தான் நீங்கள் CM ஃபேமிலி கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க ஏதாவது தெரிஞ்சால் பேசுங்க, தெரியாமலாம் பேசக்கூடாது. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க கூட நாங்கள் எப்போ சண்டை போட்டோம், இப்போ இணக்கமாக இருக்கிறது எப்பவுமே அப்படித்தாங்க இருக்கும். எங்கள் பந்தம் நீண்ட கால பந்தம், இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சதில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கள் தலைவர், அவர் எங்கள் முதலமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம், அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம். இவர் இவ்வளோ சொல்கிறாரே, இவர் மட்டும் சரியாங்க? இவங்க கட்சியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவரே எவ்வளோ பிரச்சனையை வச்சுருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் எடுத்து சொல்லவா ஒவ்வொன்றா? என்கிட்ட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாமே இருக்குது, நானும் சொல்லுவேன். நீங்கள் உங்களதை பாருங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுங்கள், அதை விட்டுட்டு எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பாசத்தோடு பேசியிருக்காரு KN நேரு அவர்கள். என்னைக்கு சண்டை போட்ட முதல்வர் ஃபேமிலியோட நீங்க சொல்லுங்க? முதல்வர் ஃபேமிலியோட என்னைக்கு நான் சண்டை போட்டோம்? அவங்க தானே சார் எங்க தலைவர், அவங்க சொல்றபடி தானே சார் நாங்க நடக்க முடியும். நாங்க இணக்கமா இல்லாதவர் இவர் வச்சுக்கிறாரா? தங்கமணியை ஒதுக்கி விட்டுருக்கிறாரு. இவர் கட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன வெளியில பேசுறாங்கன்னு தெரியும். இவர் இதெல்லாம் பத்திரிகையில போடுறீங்க, போடுங்க, பரவாயில்ல. நான் எங்களுக்கு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர், நாங்கள் முதன்மை செயலாளராக இருக்கிறோம். கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே சொல்கிற பணியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். இணக்கமா அதே இது சர்டிஃபிகேட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட இணக்கமாக தான் இருக்கிறான், தப்பு தண்டா பண்ணலங்கிற மாதிரி. அதெல்லாம் இணக்கமாக இருக்கிறான் தான், அதுக்கு தான் அர்த்தம்.